students, now Ridula from Handle Learning. 12th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நமக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ரீவாலுவேஷன் அப்ளை பண்ணலாமா அது ரிகார்டிங்கா நிறைய பேருக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நிறைய டவுட்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது போக உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இப்பவே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ முதல் டவுட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ரீவாலுவேஷன் போட்டா மார்க் டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு. ஸோ யூஸ்வலா இது வரலும் வந்துட்டு மார்க் டிக்ரீஸ் பண்ணதில்ல. உங்களோட மார்க் அப்படியே சேமா இருக்கலாம், இல்ல அதை விட ஜாஸ்தி ஆகலாம். எங்கேயாச்சும் நமக்கு மார்க் வர சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இது வரலும் கம்மி பண்ணதில்லை. ஸோ முதல்ல நீங்க பண்ண வேண்டியது ஸ்கேன்டு காப்பியை வாங்குங்க. ஸோ நம்ம ரீவாலுவேஷன் போடலாமா வேண்டாமா அப்படிங்கறது நம்ம டீச்சர்ஸை பார்த்துட்டு கூட டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ தப்பே கிடையாது. முதல்ல நம்ம ஆன்சர் ஷீட்டை வாங்கி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த டவுட் என்ன அப்படின்னா ஸ்கேன் காப்பி வாங்காம ரீடோட்டலிங் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப முன்னாடி இருந்துச்சு, பட் இந்த தடவை சொன்னது எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்கேன்டு காப்பி வாங்கினதுக்கு அப்புறம் ஸோ நீங்க வந்து உங்களோட ஸ்கேன் காப்பி ஆன்சர் ஷீட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ரீடோட்டலிங்கோ இல்ல வந்துட்டு ரீவேல்யூவேஷனும் பண்ணலாம். ஸோ முன்னாடி வந்து அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ இப்போ அப்படி கிடையாது. காப்பி வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க தான் நம்ம தான் டிசைட் பண்ணணும். காப்பி வரதுக்கே கிட்டத்தட்ட இன்னும் டைம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து டிசைட் பண்ண முடியும். 2 weeks ஆகும் இந்த ஸ்கேன்டு காப்பியை நம்ம வாங்குறதுக்கு. இப்போதைக்கு நோட்டிபிகேஷன் ஸ்கேன்டு காப்பி வாங்குறதுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நமக்கு ரீவாலுவேஷன் டேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் we can start applying. அடுத்தது how many days கிட்டத்தட்ட வந்து இந்த ஸ்கேன்டு காப்பி இப்போ நமக்கு கிட்டத்தட்ட டேட் வந்து 13ல இருந்து 17 வரலும் சொல்லியிருக்காங்க. இந்த டேட்குள்ள நம்ம அப்ளை பண்ணி இது போய் ப்ராசஸ் ஆகி நமக்கு ஸ்கேன்டு காப்பி வரதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 weeks ஆயிடும். அண்ட் அதுக்கப்புறம் காப்பி வந்ததுக்கு அப்புறம் ரீவாலுவேஷனுக்குன்னு ஒரு டேட் சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்ல தான் நமக்கு திரும்ப பேப்பர் வந்து அப்ளை பண்ணி நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 month ப்ராசஸ் தான் இது. அண்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு இந்த ப்ராசஸ் முடிய ரொம்ப நாள் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா ஆகும். அதாவது நமக்கு ஒரு 1 month அப்ராக்சிமேட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கேன் காப்பி வாங்குறீங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணும், அதுக்கப்புறம் நமக்கு டைம் சொல்லுவாங்க ரீவாலுவேஷன் ரீடோட்டலிங்லாம் போடுறதுக்கு. அப்போ ஒரு டேட் கொடுப்பாங்க இதே மாதிரி. அந்த டேட்ல நம்ம திரும்ப அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 1 month கிட்டத்தட்ட ஆயிடும். ஸோ ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ண இந்த அமௌண்ட் வந்துட்டு ஸோ கிட்டத்தட்ட ஒரு பேப்பருக்குமே நீங்க ஸ்கேன்டு காப்பிக்கு 275 rupees பே பண்ணும். ஓகே, அதுக்கான நோட்டிபிகேஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பேப்பருக்குப்பா பர் சப்ஜெக்டுக்கு யூ நீட் டு ஹேவ் 275 rupees. அடுத்தது இது ரிகார்டிங்கா இன்னும் வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? ரொம்ப பெரிய டவுட் என்ன அப்படின்னா இந்த TNEA தான். ஸோ இப்போ நான் இருக்கக்கூடிய மார்க்கை வச்சு TNEAக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸோ டிஎன்ஏல ரேங்க் லிஸ்ட்லாம் வர்றதுக்கு இந்த மந்த் வந்து ஜூலை ஆயிடும். அண்ட் அதுக்குள்ள நமக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நமக்கு டிஎன்ஏவோட க்ளோசிங்குமே கிட்டத்தட்ட ஜூன் 6ஆம் தேதியோட இது க்ளோஸ் ஆகுது. ஸோ நீங்க இருக்கிற மார்க்கை வச்சு முதல் டிஎன்ஏக்கு அப்ளை பண்ணிடுங்க. ரீவேல்யூவேஷனுக்கு முதல் ஸ்டெப்பான ஸ்கேன்டு காப்பியை வாங்கிட்டு ஓகேவா ஸோ ரீவேல்யூவேஷன் டேட்க்கு வெயிட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நமக்கு இந்த டிஎன்ஏ மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க இஃப் இன் கேஸ் ரீவாலுவேஷன் போட்டு மார்க் அதிகமாச்சு அப்படின்னா. ஸோ அப்ப நம்ம திரும்ப மார்க்கை அப்டேட் பண்ணிக்கலாம். இதை நினைச்சு பயந்துட்டு நீங்க ரீவாலுவேஷனுக்கு அப்ளை பண்ணாம விட்டுறாதீங்க. முதல்ல ஸ்கேன்டு காப்பியை வாங்குங்க. நம்ம அடுத்த ப்ரொசீஜர்ஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸ்கேன்டு காப்பியை வாங்கிட்டு டிஎன்ஏக்கு நீங்க இருக்கிற மார்க்கை வச்சு அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ கிளியர். மார்க் வந்ததுக்கு அப்புறம் பேப்பர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கான ஃபார்ம் வந்து இங்க இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு அஃபிஷியலா கொடுத்த நோட்டிபிகேஷன். நீங்க ஆல்ரெடி உங்களுடைய ஆன்சர் அந்த மார்க் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிருப்பீங்க, இல்லை நீங்க ஸ்கூல்ல போய் கூட வாங்கிருக்கலாம். பட் இந்த ப்ராசஸ் பண்றது ஸ்கேன்டு காப்பி எல்லாம் வாங்குறது நம்ம ஸ்கூலுக்கு போய் தான் அப்ளை பண்ணணும். ஸோ ஸ்கூல்ல எல்லா பேப்பர்ஸ் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்றாங்களோ எல்லாத்துலயும் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணுவாங்க. நீங்க எத்தனை சப்ஜெக்ட்ஸ் வேணும்னாலும் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்கேன் காப்பி பார்த்ததுக்கு அப்புறம் டீச்சர்ஸ்ட நீங்க காமிச்சிட்டு தென் எதுக்கு நீங்க ரீவாலுவேஷனோ இல்லை ரீடோட்டலிங்கோ அப்ளை பண்ணுமோ அதுக்கு பண்ணலாம். ரீடோட்டலிங்கை பொறுத்தவரையிலும் ரீடோட்டலிங் பண்றீங்க அப்படின்னா சப்போஸ் வந்துட்டு கவுண்ட் பண்றதுல மார்க் வந்து எண்றதுல ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு மார்க் ஆட் ஆகலாம். அண்ட் அப்படி இல்லாம ஏதாச்சும் ஒரு கொஸ்டினுக்கு மார்க் போடாம விட்டுட்டாங்கன்னா அதெல்லாம் வந்து ரீடோட்டலிங் வந்துடும். ரீவேல்யூவேஷன் அப்படிங்கும் போது நான் கரெக்டான ஆன்சர் எழுதிருக்கேன், கீ பாயிண்ட்டும் அதுல இருக்கு. பட் இருந்தும் எனக்கு மார்க் ரெடியூஸ் ஆகிருக்கு, இல்ல அந்த கொஸ்டினை திருத்தாம இருக்காங்கன்னா அது எல்லாமே ரீடோட்டலிங்க்கு போயிடும். ஓகேவா? சோ நீங்க ஃபர்ஸ்ட் பேப்பரை முதல்ல அப்ளை பண்ணி வாங்கி வைங்க. எல்லா பேப்பருமே உங்களுக்கு எதெல்லாம் சந்தேகமா இருக்கு கண்டிப்பா நான் பார்க்கணும், இல்ல எனக்கு ஒரு மெமரிக்காகவாச்சு இந்த பேப்பர்லாம் வேணும்னு நினைச்சுன்னா டெஃபினட்டா வந்து ஸ்கேன்டு காப்பி எல்லாமே நீங்க வாங்கி வச்சுக்கலாம். அதுல தப்பே கிடையாது. ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு டேட் சொல்லிருக்காங்க. இன்னைக்கு காலையில இருந்து நீங்க சாயந்தரம் வரலுமே அப்ளை பண்ணலாம். சோ 17ஆம் தேதி வரலும் நமக்கு டைம் இருக்கு. சோ அதுக்குள்ள நீங்க யோசிச்சு பொறுமையா டிசைட் பண்ணிக்கலாம் எந்தெந்த பேப்பருக்கு ஸ்கேன்டு காப்பி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஒரு பேப்பருக்கும் 275 ரூபாய் ஆகும். ரீவேல்யூவேஷன் பண்ணும்போது அதுக்கு சார்ஜ் அதிகமாகும்பா. ரீவேல்யூவேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேப்பருக்கு கிட்டத்தட்ட 500 ரூபாய் ஆகும், 505 ரூபாய் ஆகும். ஓகே, இது ரீடோட்டலிங்க்கு 205 ரூபாய், ஜஸ்ட் டோட்டல் மட்டும் பண்ணி தருவாங்க. இதுக்கு வந்து 505 ரூபாய் ஆகும். இதுதான் சார்ஜஸா இருக்க போது. அதை பத்தி இன்னொருக்கா நமக்கு நோட்டிபிகேஷன் கவர்மெண்ட்ல இருந்தே ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க
ஃபைனலா நம்மளோட விடைத்தாளோட நகல்லாம் வந்துட்டு இங்க வந்து நமக்கு வெப்சைட்லயே கிடைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு புது மார்க் ஷீட், யாருக்கெல்லாம் பேப்பர் வந்து ரீவாலுவேஷன் பண்ணிருக்காங்க அவங்க ஒரு மார்க் லிஸ்ட் நம்பர் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த லிஸ்ட்ல வந்து நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கு அப்படின்னா அவங்க மார்க் அதிகப்படுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஸோ அண்ட் அந்த ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி தான் நமக்கு அந்த ஃபார்ம் இருக்கும். ஸோ நம்ம ஸ்கூல்லயே கொடுப்பாங்க. ஸோ ஸ்கேன்டு காப்பிக்கு நம்மளோட ரோல் நம்பர் ஃபில் பண்ணிட்டு நீங்க எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணுமா, ஸோ சப்ஜெக்ட் கோட்ல நமக்கு ஸ்கூல்லயே இதனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ நீங்க கரெக்டா டிக் பண்ணி எந்தெந்த பேப்பர் வேணுமோ அந்த பேப்பருக்கு கரெக்டா அப்ளை பண்ணிட்டு டோட்டல் அமௌண்ட் என்னமோ அதை பே பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து கரெக்டா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க ரீவேல்யூவேஷனுக்கு அப்ளை பண்ணா மட்டும்தான், சாரி ஸ்கேன்டு காப்பி வாங்கினா மட்டும்தான் ரீவேல்யூவேஷன் இல்ல ரீடோட்டலிக்கு நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் இந்த ஸ்கேன்டு காப்பியை நம்ம எங்க இருந்து எடுத்துக்கலாம்ப்பா, நம்ம இந்த வெப்சைட்ல இருந்து dge.tn.gov.in நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அது வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேவா? ஸோ இதை ஃபைனலி நம்ம என்ன பண்ணோம், நம்ம எல்லாருமே வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பேமெண்ட் எல்லாமே நம்ம ஸ்கூல்ல தான் வந்து அப்ளை பண்ணணும். இல்ல நீங்க பிரைவேட் கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம் சென்டர்ல போய் அப்ளை பண்ணணும். இதுதான் வந்து ரீவேல்யூவேஷனை பொறுத்தவரை கம்ப்ளீட்டான டீடைல்ஸ். இது போக உங்களுக்கு வேற என்ன சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பா காமெண்ட்ல கேட்கலாம். அண்ட் முக்கியமா அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பரை முதல்ல வாங்கும், அதுக்கப்புறம் நம்ம ரீவேல்யூவேஷன் போடலாமா வேணாமா அப்படிங்கறத செகண்டரி. நீங்க மார்க் கம்மி ஆயிடுமோ அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு எதுவும் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுதுங்க. நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம எழுதிருக்கிறதுக்கு மார்க் வரும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா டெஃபினட்டா அப்ளை பண்ணி பேப்பரை முதல்ல வாங்குங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸும் வேணும்னு நினைச்சுக்கிட்டா கண்டிப்பா அப்ளை பண்ணி வாங்கலாம். இதுல தப்பே கிடையாது. ரீவேல்யூவேஷன் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஸ்கேன்டு காப்பி வாங்குறதுல தப்பே கிடையாது. ஸோ அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ வேற என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பா காமெண்ட் கேளுங்க.